ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களோ இல்லை உங்கள் வீட்டை சார்ந்தவர்களோ ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது சண்டையிலும் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் வாசல் கதவு கீச்சுன்னு சவுண்டு வர்றதும், உங்கள் வீட்டுடைய பெட்ரூம் கதவு கீச்சுன்னு சவுண்டு வர்றதும் இந்த வீடியோ பார்த்த நாள்லேருந்து வர ஆரம்பிக்கும். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு விதமான கால்குலேஷன்ஸ் தான். சரி, இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள இன்றைக்கி எல்லாருக்குமே அசைவம் சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய டெம்ட் உருவாகும். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வந்து அசைவம் கண்டிப்பாக மதியம் இல்லைன்னா இரவு நேரங்களில் சாப்பிட்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி வீடியோ தொகுப்புக்குள்ளே போவோம். இந்த தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மதிப்புமிக்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அசைவம் சாப்பிட்லாமா வேண்டாமா? இது சாப்பிட்டா கர்மா ஜாஸ்தி ஆகுது சார், பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுமா, அதான் நான் சாப்பிட்றதில்ல அப்போ நிறைய பேர் நிப்பாட்டிருப்பீங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்து சாப்பிட்றத நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அசைவம் சாப்பிட்டீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாப்பிடுவதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை இங்கே. அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சில பேர் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சாப்பிட்றத நிப்பாட்டி பாருங்க, ஒரு 48 நாள் உங்கள் வாழ்க்கை மாறிடும். எங்கே மாறிடும், எப்படி மாறும்? ஒரு சில நிகழ்வுகளை இந்த பிரபஞ்சம் தான் இறைவன். இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அதுலேருந்து இங்கே யாரும் எங்கேயும் எந்த நேரங்களும் ஒளிஞ்சு மறைந்தெல்லாம் இருக்கவே முடியாது. உணவுனால் கர்மா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது நம்மளுடைய முப்பாட்டனாருக்கும் ஆயிருக்கும். நம்மளுடைய தாத்தா அவங்களாம் சாப்பிட்ருக்காங்கல்ல. அப்போது இங்கே உணவில் கொண்டு வந்து அரசியல் செய்யக்கூடாது, உணவில் கொண்டு வந்து ஆன்மீகத்தை நுழைக்கக்கூடாது. உணவுக்கும் ஆன்மீகத்துக்கும் தான தர்மங்களை சம்மந்தப்படுறதே தவிர சாப்பிடுவதில் சம்மந்தப்படலன்னு சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது தாராளமாக நீங்களாம் சாப்பிட்லாம். ஆனால் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உணவு சாப்பிட்றதில் நீங்கள் தவிர்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை முடி வெட்டுறதை தவிர்க்கணும். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற சில விஷயத்தை நீங்கள் வந்து கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஏதாவது முடி கட் பண்ணக்கூடிய நபர், அந்த உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டுகள் இருக்கலாம். பெரும்பாலும் அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பேர், பழனி, முருகன் சம்மந்தப்பட்ட பேர், அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த முடி கட் பண்ணக்கூடிய நபர்கள் வீட்டில் சுகர் வந்திருக்கும், இல்லை அவங்களே சுகராக இருப்பாங்க. அப்போது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியை கட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனையும் தலை சார்ந்த பிரச்சனையும் சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அவங்க வீட்டில் ஒரே பையன் வளரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். அவங்களுக்கு ஒரே பையன் இருக்கும், அது ரொம்ப நாள் கழித்து பையனாக கூட இருக்கலாம். ரொம்ப நாள் ஒரு கல்யாணமாகி ஒரு 3 வருடம் இல்லை 5 வருடம் 8 வருடம் அப்படி சம்மந்தப்பட்ட அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இருக்கும். நீங்கள் விசாரித்து பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதே மாதிரி அசைவம் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு நிப்பாட்டிடுங்க. அதனால் வந்து கர்மா ஜாஸ்தியாகுது, அது அப்படி ஆச்சா போச்சா, இதெல்லாம் தேவையில்லாத சப்ஜெக்ட். கர்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கர்மா என்கின்ற விஷயம் என்ன, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தானே கர்மா. அதை போய் நான்வெஜ் சாப்பிட்டா அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அசைவம் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு வீட்டில் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துடும். அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசலான்னு இருக்கேன். இந்த காணொளி பார்க்க போகும்போது வீட்டுக்கு பக்கத்தில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் போயிடும், இல்லை வீட்டில்
யாராவது பார்க்கிங் பிரச்சனை சண்டையோடு நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாமே நடக்கும். இது நடக்காமல் போயிடாது. இந்த வீடியோ நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் டைமு, இதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான சில பதில்களை நான் கொடுக்குறேன். இந்த சாய் வழிபாடு, குறிப்பாக சாய் பாபா வழிபாடு, இந்த சாய் பாபா வழிபாடு சாயை வணங்கலாமா? வணங்கலாம். அவரும் ஒரு சித்தர் தான். ஆனால் ரொம்ப சாய்பாபா வழிபாட்டுக்குள்ளே போகிறவங்க வீட்டில எல்லாம் குடும்ப பஞ்சாயத்து, கணவன் மனைவி பிரச்சனை, குறிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்களுடைய கணவனுடைய மனைவியோட அம்மா சைடு பிரச்சனை வந்துடும். இல்லைன்னா கணவருடைய அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க. அம்மாக்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த சாய் வழிபாட்டில் வரும். உடல் உபாதைகள், அதிக நேரம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், அதிக மாத்திரை, அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போங்க, அதிகமாக மருந்து எடுத்துக்கிறவங்க தான் சாய் வழிபாட்டுக்குள்ளே அதிகமாக ஈடுபாடாகவே இருப்பாங்க. நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள். அப்போது சில வழிபாடுகள் என்பது 10ஓட 11 போயிடணும். அது நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதே மாதிரி முருகர் வழிபாடும் அதே மாதிரி தான். முருகனை நீங்கள் ரொம்ப பிடிச்சிங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனையும், மனம் சார்ந்த பிரச்சனையும், கடன் சார்ந்த பிரச்சனையும், இது 3ம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அதுக்காக முருகரை கும்பிட வேண்டாம்னு சொல்ல. எல்லா தெய்வத்தோட எப்போதுமே நம்ம பிரதானமாக சில தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த தெய்வம் சார்ந்த சில பிரச்சனைகள் கர்மாவாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது. இது எல்லாரும் புரிந்து கொள்ளணும். நம்ம அசைவம் சாப்பிட்டாதான் நிப்பாட்டினாதான் நம்மளுக்கு கடவுள் நம்ம மேலே ஆசை, நம்ம மேலே வந்து அதிகமாக ஈர்ப்பு வரும், ஆசீர்வாதம் பண்ணுவார், நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்கும். இப்போல்லாம் இல்லை. அசைவம் சாப்பிட்றதும் சாப்பிடாமல் போகிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இதுக்கும் வழிபாட்டு முறைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. குறிப்பாக சாய் வழிபாடு, முருகன் வழிபாடு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 10ஓட 11ஆக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை பெறணும். ஒன்றும் இல்லைங்க, முருகன் பேர் கொண்டு இருக்கக்கூடிய ஃபேமிலியில் ஒருத்தருக்கு முருகனுடைய பேர் இருக்குன்னா அவங்க வீட்டில் மனைவியால் பிரச்சனை வரும், மனைவி மூலியமாக பிரச்சனை வரும், இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துரும். அதே மாதிரி சாயின்னு யாருக்காவது பேர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் முதுகு தண்டுவடம், முதுகு வலி, கை கால் வலி, இந்த சாயின்னு சொல்லக்கூடிய எங்கேயாவது ஒரு இடத்துல சாய் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எழுதி வச்சுன்னா அந்த வீட்டில் யாரும் குடியிருக்க மாட்டாங்க. அந்த வீடு அதிக நேரம் பூட்டியே இருக்கும். இல்லை அந்த வீட்டில் மருத்துவம் சார்ந்த பிரச்சனை வந்துடும். இப்போது இந்த நேரத்தில், நான் இப்போ பேசக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் யாராவது மருந்து உட்கொண்டுட்டு இருக்கலாம். இல்லை இந்த காணொளி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாரும் மருந்து சாப்பிட்லாம். அது நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை நீங்களே மெடிக்கல் ஷாப்புக்கு போவீங்க. இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு பல விஷயங்கள் குறிக்காட்டுது. அப்போ இறைவனை நம்ம சமமாக கும்பிடணும். நீ முருகனை கும்பிட்றியா, அது முன்னாடி பிள்ளையாரை கும்பிடு, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பிள்ளையாரை கும்பிட்றியா, போய் முருகனை கும்பிடு, அம்பாலை கும்பிடு, ஐயனை கும்பிடு, பிரபஞ்சத்தை கும்பிடு. தினமும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். சித்தர்கள், அதாவது எனக்கு என்னென்னா 18 சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. ஆனால் வியாழக்கிழமையான மணி ஆட்டத்துக்கு போயிடுறாங்க. சாய்பாபா கோயிலுக்கு உண்டை கட்டி, அதாவது சாப்பாடு போட்டு பக்தியை வர வச்சது சாய் வழிபாடு தான். இது நிறைய பேர் எதிர்ப்பாங்க. இது என்னுடைய சொந்த கருத்து. நான் ஃபீல் பண்ணதை, நான் உணர்ந்ததை சொல்கிறேன். ஏன்னா அசைவத்துக்கும் முருகனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அது ஒரு விஷயமா பேசிட்டு அலைகிறாங்க. தயவு செய்து ரொம்ப இந்த சேனலில் உட்காந்துட்டு பேசுகிறவங்க நீங்கள் ரொம்ப யோகியம்னு யாரையும் சொல்லிட முடியாது. அது மனதில் எல்லாரும் வெண்ணிக்கு வச்சுக்கணும். அதனால் கருமா சார்ந்த பிரச்சனை அது வேறு. எல்லா தெய்வத்துக்கும் ஒரே மாதிரியான வழிபாடுகள் செய்யுங்க. அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எப்போதுமே ஒன்றும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய ஆராய்ச்சியில் செஞ்ச விஷயம். இப்போது உங்களுக்கு ஒரு நாள் தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க. தலைவலி வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி முடி உதிர்வு உங்களுக்கு ஏற்பட்டுருக்கும்.
அப்போது உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தங்க நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்க. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், இல்லை சோதனை கூட பாருங்கள். அதீத தலைவலி ஒரு நாள் உங்களுக்கு இருக்க போகும்போது 2 நாளைக்கு முன்னாடி முடி கொட்டியிருக்கும், அன்றைக்கி நான்வெஜ் யாராவது சாப்பிட்ருப்பாங்க. இது எல்லாமே ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் குறிக்காட்டும். ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயங்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கி இந்த காணொளி பார்க்க போகும்போது கட்டிங் பண்ண போகலாம், இல்லை கட்டிங் செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய் பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். நான் ரொம்ப ஆழமாக சில கருத்துக்களை பேசியிருக்கேன். சில பேருக்கு பாபா வழிபாடு, முருகன் வழிபாடு, ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? நான் அனுபவித்த விஷயங்களை சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப். என்னுடைய வாட்ஸ்அப் நான் அனுப்புறதை விட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஒரு சில விஷயங்களுக்கு நான் விரைவில் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் நைட்டு கூட உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். தயவு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்ணும், விருப்பப்பட்டால் சாப்பிட்ருங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. அதான் நல்லது. வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கும், சித்தர்களுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் இன்னொரு தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம்.